ஹலோ guys, how you all? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்போ நான் போட்டிருக்க இந்த மேக்கப் வந்து ஹெவியாகவே இருக்காது. ரொம்ப லைட்டான ஒரு மேக்கப் லுக் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இது நீங்கள் போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் மேக்கப் லுக் போடணும் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்றத அந்த நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களுக்கு பெருசாக வந்து மேக்கப் பிடிக்காது, ரொம்ப லைட்டான ஒரு சட்டிலான ஒரு மேக்கப் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த மேக்கப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஃபேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹெவியாகவே இருக்காது. ஃபவுண்டேஷனே போட்டிருக்கோமா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். ஃபவுண்டேஷன் போட்டிருக்கதே சுத்தமாக தெரியாது. நல்ல ஒரு க்ளோவான நல்ல ஒரு க்ளோ ஒரு கிளாஸான ஒரு லுக் தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அப்படியே கேக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியாது, சைட்ல இருந்து பார்த்தா கூட நீங்க ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்களா அப்படின்றதே தெரியாது. உங்களுக்கு நேச்சுரல் ஸ்கின் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுமே தவிர நீங்க வந்து ரொம்ப ஹெவியா மேக்கப் போட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் தெரியாது. உங்களுக்கு தெரிய போகிறது வந்து இந்த லிப்ஸ்டிக்கும் இந்த ஐயும் தான் உங்களுக்கு வந்து மேக்கப் போட்ட மாதிரியே தெரியும். இந்த ஃபேஸ்ல இருக்க ஃபவுண்டேஷன்லாம் வந்து உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது. அது எப்படி பண்ணணும், இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ட்ரிக், என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்க போறேன். இப்போ வாங்க நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நாம ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் தான் போடணும். நம்ம பண்ண போகிற ட்ரிக்குமே இந்த மாய்ஸ்சரைசரில் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து எப்போவுமே வந்து மூஞ்சியை நல்லா கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சரைசரை வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுவோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு, நான் ஒரு ஆர்வ கோளாறில் நிறையாவே எடுத்துகிட்டேன், நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் வழக்கமாக போடுவீங்களோ அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து கொஞ்சமாக அதில் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பம்ப் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் போட்டுட்டு இந்த மாய்ஸ்சரைசர் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸில் போடும்போது நார்மலாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டால் எப்படி இருக்கும், ஸ்கின்னோட செட் ஆகிருக்கும்ல, பார்க்குறதுக்கு வந்து ஸ்கின்னோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு தனியாக தெரியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இது ஒர்க் ஆக போகுது. நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து தனியாகவே தெரியாது. ஒரு ஸ்கின் லைக் மேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்கின்னோட செட் ஆகுற மாதிரியான மேக்கப். இப்போ ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீம் எல்லாம் போட்டால் என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஹெவியாகவே தெரியாமல் ஒரு க்ரீம் போட்டால் மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த லுக் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். நீங்கள் வழக்கமாக என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்களோ அதை வந்து இந்த மாய்ஸ்சரைசர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவே நீங்கள் ஃபவுண்டேஷன் தனியாக போட்டிங்க அப்படின்னா அது தனியாக தெரியும். நீங்கள் வந்து வழக்கமாக ஃபவுண்டேஷன் போடுறவங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வெறும் ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா அது தனியாக வந்து தெரியும். அப்படியே கேக்கியாக ஏதோ எடுத்து அப்படியே அப்பனா மாதிரி தனியாக தெரியும். ஆனால் இது போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது ஃபேஸில் அப்படியே ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீம் போட்ட மாதிரி, ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் போட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இருக்காது. இதுக்கு நான் ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீமே வாங்கிட்டு போயிடுவேனே அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அந்த மாதிரி வாங்கலாம். இல்லை நீங்கள் வழக்கமாக வந்து ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் இந்த மாதிரி நார்மலாக வெளியில் போகும்போது நான் வந்து நார்மலாக லைட்டாக இருக்க மாதிரி போடணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் தனியாக போய் பிபி க்ரீமோ சிசி க்ரீமோ வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. இந்த ஃபவுண்டேஷனை வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னாலும் தனியாக ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு நீங்கள் வழக்கமாக போடுற மாதிரி போடலாம். இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது போகும்போது ரொம்ப லைட்டாக போடணும், பார்க்குறதுக்கு ஸ்கின் மாதிரியே ஃபீல் ஆகணும், தனியாக ஏதோ ஒன்று அப்படியே நிறையா போட்ட மாதிரியே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் இது போடும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸில் அவ்வளோவா ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஒரு கவரேஜ் எல்லாம் கிடைக்காது. நார்மலான ஒரு க்ரீம் போட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, இல்லை பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இதை உங்களால் வந்து கவர் பண்ண முடியாது. இதை வச்சு லைட்டாக மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியுமே தவிர ரொம்ப ஃபுல் கவரேஜெல்லாம் உங்களுக்கு இதில் வந்து கிடைக்காது. கவரேஜே இதில் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் இருக்கும், அவ்வளோதான் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குமே தவிர மற்றபடி கவரேஜ் இருக்காது. நீங்கள் ரொம்ப கவர் பண்ணி பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா கீழே நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப செட் ஆகும். யாருக்கு இது செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகாது. ஆனால் இதுக்கு நீங்கள் இன்னொரு ட்ரிக்கும் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நீங்கள் என்ன பவுடர் வச்சுருக்கீங்களோ அந்த பவுடரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் போட போகிற இந்த லுக்கில் நான் எந்த ஒரு பவுடருமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு இதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற போகிறேன். இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கும் சரி, நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் சரி நல்ல ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்கும், நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் ஆல்ரெடி ஆயிலி ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களோட ஃபேஸில் வந்து நேச்சுரலாகவே ஆயில் வந்து வெளில வர்றதுனால உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு இது நிற்கவும் செய்யாது. அதனால நீங்கள் வந்து எப்போவுமே மேட் தானே போடணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே நல்ல ஒரு பவுடர் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. பவுடர் போட்டு நல்லா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேக்கியான ஃபீல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மேக்கப்பை நீங்கள் ஒரு நல்ல வெயில் டைமில் போடுறீங்க, உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் போடணும், அதை எப்போ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நீங்கள் ஒருவேளை சன்ஸ்க்ரீன் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இந்த மாய்ஸ்சரைசரும் ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீனை போட்டுக்கோங்க. சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும், இது முடிச்சதுக்கப்புறம் பவுடர் போட்டு செட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நான் எந்த பவுடரும் போட்டு செட் பண்ண போகிறதில்ல. என்னோட ஸ்கின் வந்து ஒரு நார்மல் ஸ்கின், அதனால எனக்கு வந்து பவுடர் தேவையில்லை. நான் இன்றைக்கி பவுடர் எதுவுமே போடாமல் அடுத்த ஸ்டெப் வந்து போயிட போகிறேன். எனக்கு ஐப்ரோஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்றனால அடுத்தது வந்து நான் ஐப்ரோஸ் போகலை. உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் ஐப்ரோஸ் போடுறத பண்ணுங்கள். நல்ல ஒரு ஐப்ரோ பென்சில் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறத மைல்டான ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் ஐப்ரோஸை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து ஐலைனர் போட்டுக்க போகிறோம். நான் இன்றைக்கி போடுற ஐலைனர் வந்து ஒரு டாஸ்லரோட ஒரு ஐலைனர். இந்த ஐலைனர் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, சீக்கிரமே கலைஞ்சு போயிடும். அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஐலைனர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த லுக்குக்காக வந்து ஒரு விங் லைனர் வந்து போட்டுக்க போகிறேன். 2 கண்ணுக்கும் விங் வரைஞ்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எது செட் ஆகுமோ, நீங்கள் நார்மலாக என்ன போடுவீங்களோ, விங் போடுவீங்களோ இல்லை நார்மலாக இருக்கிறது போடுவீங்களோ, எது உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த ஐலைனர் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நாம் இந்த லுக் மைல்டாக தான் போடுறோம் அப்படின்றனால நான் இன்றைக்கி காஜல் வந்து அப்ளை பண்ணலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் காஜல் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்களும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மஸ்காரா போட்டுக்க போகிறோம். இதுக்காக நான் எடுத்துருக்க மஸ்காரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாசல் காஜலோட ஒரு மஸ்காரா. இது நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. உங்ககிட்ட என்ன மஸ்காரா இருக்கோ அந்த மஸ்காராவை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இந்த லுக்கில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறது என்ன அப்படின்னா கண்ணையும் லிப்ஸையும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். கண்ணை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஐலைனரும் மஸ்காராவும் போட்டோம் அப்படின்னாலே அது ஒரு டீசெண்டான ஒரு லுக்கை வந்து நமக்கு தரும். நம்ம காஜல்லாம் போட்டு ஃபுல்லாக நம்ம டார்க் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம அந்த லேஷ்லையும் அந்த ஐலைனரும் மட்டும் போடும்போது ஒரு நார்மலான ஒரு டீசெண்டான ஒரு லுக் வந்து நமக்கு இதுக்கு கிடைக்கும். நீங்கள் மஸ்காரா போடும்போது 2 லேஷ், மேலே இருக்க லேஷ் கீழே இருக்க லேஷ் ரெண்டுக்குமே வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், ரெண்டுமே ஈவனாக தெரியும். அதனால ரெண்டுத்துக்குமே போட்டுட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்ட்ரைட்டாக லிப்ஸ்டிக் போக போகிறோம். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது வந்து 2 ப்ராடக்ட். ஒன்று வந்து லிப் லைனர், இன்னொன்று வந்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ஒரு லிப்ஸ்டிக் தான் வந்து போட்டுக்கிறேன். இதோட ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கோகோ. இது வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஷேட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து மீடியம் ஸ்கின் டோன் இருக்கவங்க, டார்க் ஸ்கின் டோன் இருக்கவங்க, ஃபேர் ஸ்கின் டோன் யார் வேணுனாலும் போடலாம். ஆனால் டார்க் ஸ்கின் டோன் இருக்கீங்க அப்படின்னா அந்த டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு லிப் லைனர் இருக்கும்ல, அதை நல்லா போட்டுட்டு மேலே ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மெரூன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு லிப் லைனர் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த லிப்ஸ்டிக் வந்து போட போகிறேன். இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது ஒரு நல்ல நியூட் ஷேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நியூட் ஷேடை வந்து இந்த லுக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லுக்கு நீங்கள் ஏதாவது காலேஜ் போகிறீங்க, இல்லைனா பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, நார்மலாக எங்கேயாவது வெளியில் ஒரு அவுட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லுக் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு செட் ஆகும். இதை நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சாரீக்கு இல்லை சுடிக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட்டுக்கெல்லாம் இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபைனலாக ஒரு பொட்டு வச்சு இந்த லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கிறேன். ஹேர் ஸ்டைல் பெருசாலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஹை போனி வந்து போட்டு இதை முடிக்க போகிறேன். அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். இதை நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தா கூட எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ற ஃபீலே சுத்தமாக வராது. ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு க்ளோயியான ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நேச்சுரலான லுக் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த லுக்கை ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கான இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேறு எதுனா வேணும் அப்படின்னா, வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றின வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.